வெல்கம் எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேயராக இருக்கக்கூடிய டிராவிஸ் ஹெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு முக்கியமான பிளேயர்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 16 வாட்டி இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அந்த 16 வாட்டியுமே ஆஸ்திரேலியா அந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான மேட்ச். ஒன்று ஃபைனல் மேட்சாக இருக்கும், இல்லைனா இந்தியா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான மேட்சஸாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு கிளச் பிளேயராக இருக்கக்கூடிய கிளச் பிளேயர்னால் ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இதுக்கு மேலே இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு டீமை ஜெயிக்க வச்சாங்கன்னா அவங்கள தான் கிளச் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லக்கூடிய ஒரு பிளேயரான டிராவிஸ் ஹெட்டை பற்றி தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ரொம்ப வெறுக்கக்கூடிய ஒரு பிளேயர் யாருன்னா அது டிராவிஸ் ஹெட்டுன்னு நம்ம நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக கன்சிஸ்டண்ட்டாக முக்கியமான மேட்ச் எல்லாத்துலேயுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். December 29, 1993 ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அடிலைட்டில் பிறந்த டிராவிஸ் ஹெட் சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் மேலே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுற ஒரு பையனாக தான் வளர்றாரு. அப்படி வளரும்போது தன்னோட 18வது வயசில் சவுத் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமில் அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூவை மேக் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கில் இருந்தே அவர்கிட்ட நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அவரோட காம் நேச்சர் அண்ட் அட்டாக்கிங் ஸ்டைல். பட் நிறைய பேருக்கு அப்போது தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா அவரோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். 21 வயசுலேயே சவுத் ஆஸ்திரேலியன் டீமோட கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட டிராவிஸ் ஹெட் சவுத் ஆஸ்திரேலியன் டீமோட யங்கஸ்ட் எவர் கேப்டனே இவர் தான். அப்படி கேப்டன் ஆனதுக்கப்புறம் கூட தன்னோட பெஸ்ட்டை ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக டீமுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். லேட்டர் பீரியடில் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஒரு பெரிய ஸ்டாராகவே ஆகிட்டார். அவரோட ஒரு ஐகானிக் மூமெண்ட்டாக இன்னி வரைக்கும் நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸ் சொல்கிறது என்னென்னா 2015 பிக் பேஷ் லீக், நம்ம ஊரில் எப்படி ஐபிஎல் ஃபேமஸ், அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் பிக் பேஷ் லீக், அதில் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்காக ஆடும்போது அவர் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பர்டிகுலர் மேட்ச் தான். அவரோட டீம் அந்த மேட்ச்சில் 190 சேஸ் பண்ணணும். ஏர்லி விக்கெட்ஸ் நிறைய லூஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் டிராவிஸ் ஹெட் வராரு. அவரோட டீமுக்காக அந்த மேட்ச்சை ஜெயிச்சும் கொடுக்குறாரு. அவரோட ஸ்கோர் மட்டும் அந்த மேட்ச்சில் 101 ஆஃப் 53 பால்ஸ் நாட் அவுட். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அவருக்கு கிளச் பிளேயர் அப்படிங்கிற ஒரு பேர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. 2016 டிராவிஸ் ஹெட் அவரோட இன்டர்நேஷ்னல் டெபியூவை மேக் பண்ணுறாரு. பட் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் இருந்த மாதிரி அவரோட கரியர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஸ்டார்டிங்கில் அவருக்கு அமையலை. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவர் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம்லேருந்து தூக்கிட்டாங்க. அண்ட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஃபேக்ட் என்னென்னா டிராவிஸ் ஹெட் 2016 ஐபிஎல்லில் ஆர்சிபி டீமுக்கு டெபியூ ஆயிருக்காரு. அண்ட் அவர் ஐபிஎல்லையும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாதனால அவரை டீம்லேருந்து தூக்கிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது டிராவிஸ் ஹெட்டுக்கு 2019 திரும்பவும் ஆஸ்திரேலியன் டெஸ்ட் டீமில் ஒரு சான்ஸ் கிடைக்குது. அண்ட் அதே இயரில் அவர் ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக அவரோட மெய்டன் டெஸ்ட் செஞ்சுரியாக அடித்தார். பட் அவரோட கரியரில் இதுக்கப்புறம் தான் நிறைய முக்கியமான இன்னிங்ஸ் அடிப்பாருன்னு அப்போ யாருமே எதிர்பார்க்கல. 2021-22 ஆஷஸ் சீரீஸில் டிராவிஸ் ஹெட்டோட பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் டெஸ்ட் ஹிஸ்ட்ரியோட ஒரு கிரேட்டஸ்ட் நாக் அப்படின்னு ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் அவர் அடித்த அந்த 152 ஆஃப் 148 பால்ஸ் தான் ஆஸ்திரேலியா அந்த சீரீஸை ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு ஒரு பாத் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சீரீஸில் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கி ஆஸ்திரேலியன் டெஸ்ட் டீமில் ஒரு பெர்மனண்ட்டான பிளேஸை பிடிச்சார். இதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் 2023 ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமில் மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே ஒரு முக்கியமான பிளேஸை பிடிக்கிறாரு. ஓடிஐ வேர்ல்டு கப் ஃபைனலில் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக அதுவும் இந்தியாவிலே அவர் அடித்த அந்த செஞ்சுரியை எந்த ஒரு கிரிக்கெட் ஃபேனாலையும் மறக்க முடியாது. அது ஒரு பர்ஃபார்மன்ஸாக மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான மேட்சாக இருந்தால் எந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் என்னோடய டீமுக்காக நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருந்தது. அக்ரெஷன் அண்ட் அடாப்டபிலிட்டி இதுதான் டிராவிஸ் ஹெட்டோட பேட்டிங் ஸ்டைல். ஓப்பனராக வந்தாலும் சரி, மிடில் ஆர்டரில் வந்தாலும் சரி, எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் இவரால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி ஆஸ்திரேலியாவோட மோஸ்ட் டிபெண்டபிள் பிளேயராக மாறியிருக்காரு. சவுத் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமோட முன்னாள் கேப்டனாக இருந்த டிராவிஸ் ஹெட் ஒரு நாள் ஆஸ்திரேலியன் டீமுக்கே கேப்டனாக வருன்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. அவரோட காம் நேச்சராக இருக்கட்டும், ப்ரெஷர் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய அவரோட எபிலிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாமே தான் அவர் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பிளேயராக மட்டும் இல்லை ஒரு நல்ல கேப்டனாகவும் இருப்பாருன்னு நிறைய பேருக்கு தோண வைக்குது. டொமஸ்டிக் கிரிக்கெட், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்னு எதுவாக இருந்தாலும் முக்கியமான சுச்சுவேஷனில் என்னோடய டீமுக்காக நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியுமே டிராவிஸ் ஹெட் நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிராவிஸ் ஹெட் ஃபியூச்சரில் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமோட கேப்டனாக வர மாட்டாரா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு வச்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.